வணக்கம் மக்கள். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சோலோ லெவலிங் எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி விட்டு இந்த எபிசோடெல்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா நம்ம சேனல்ல விட அனிமி சீரிஸ் எல்லாம் பாருங்க. ஸோ பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கோங்க. இப்போ சோலோ லெவலிங் விட்ட எபிசோட்லயே ஒரு தரமான எபிசோட்னா இதுதான். ஸோ இதை மட்டும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களோட இதோட டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் தெளிவா புரியும். அதே மாதிரி நம்ம சங்க பத்தி உலகத்துக்கே தெரிய போற ஒரு சின்ன ஹிண்ட் வீடியோ தான் இது. ஸோ ஆனா இந்த எபிசோட வந்துட்டு உண்மையுமே தாறுமாறா செஞ்சு வச்சிருக்காங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஆரம்பிச்சதுமே நம்ம சங்கு அந்த டஞ்சனை விட்டு வெளில வந்திருப்பான். ஸோ லாஸ்ட்டாக ஒரு டஞ்சன் உள்ள போனா இல்லையா, 75th லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னும் 25 ரிமைனிங் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா இல்லையா. ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வெளியே வந்ததும் அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப்பை பார்த்துன்னு இருக்கான். ஸோ அவங்க அம்மாவுக்கு இதுதான் வந்துட்டு உயிர் கொடுக்கும் இப்போதைக்கு. ஸோ இதை பார்த்துனே 2 நான் கலெக்ட் பண்ணிட்டேன், இன்னும் 1 தான் இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்துட்டு சீக்கிரமாக கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் எங்கள் அம்மாவை நான் வந்துட்டு மறுபடியும் லைஃபுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு இவனுமே அதை பார்த்துன்னு இருப்பான். அதே மாதிரி இப்போ வந்துட்டு 75th வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி அப்படியே போயிட்டேன். இன்னும் இருக்கிற ரிமைனிங் 25 எப்படி இருக்குன்னே தெரியாது. அந்த டஞ்சனில் இருக்க பாஸ் வந்துட்டு ரொம்பவே டஃப்பாக இருப்பான். லெவலை இன்னுமே நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் வந்துட்டு ரேங்க்ல தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எதனா பண்ணி ஆகணும். நான் ரேங்க்ல இருக்கிறதுனால என்னை வந்துட்டு பெரிய ரேங்க் மிஷனுக்குலாம் அனுப்ப மாட்டானுங்க இவனுங்களும். அதனால நம்ம நடிச்சதெல்லாம் போதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணாமல் அண்டர் லாபிக்கு போயிட்டு ரீஅசஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சுன்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க அந்த அண்டர் ரேங்க் அசஸ்மெண்ட்டுக்கு. ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் அவங்க ரேங்க்லாம் எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆயிருக்குன்னு பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒருத்தவனும் வந்துட்டு இவன் வந்துட்டு சி ரேங்க், இவன் வந்துட்டு ஏ ரேங்க், இவன் வந்துட்டு இ ரேங்க். ஸோ எல்லாருமே இங்கே இருக்கானுங்க. ஸோ அவனும் திரும்பி பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிடான். அவனுமே வந்துட்டு பியா ஹான்கோக்கு ஃபோன் பண்ணுறான். ஸோ அதாவது ஒயிட் டைகர் கில்ட் லீடருக்கு. ஸோ நான் வந்துட்டு செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம்லேருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் சார்ன்னு சொல்கிறாரு. ஸோ இவருமே வந்துட்டு உண்மையாலுமே வா, சரி நான் அப்பனா அங்கே உடனே வரேன்னு சொல்கிறாரு. ஸோ யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சங் இந்த இடத்துக்கு அவனோட ரெசஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்கான். இவனுமே அதை வந்துட்டு அந்த பக்கம் இன்ஃபார்ம் பண்ணின்னு இருக்கான். சரிப்பா நீ அவனை அப்படியே ஹோல்ட் பண்ணு, நான் அங்கே வரேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு சங்கும் செக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கான். ஸோ அப்படியே நம்ம சங்கையும் வந்துட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. சரி வாங்க, நீங்கள் வந்துட்டு உங்களோட ரீஅசஸ்மெண்ட் ஒரு தடவை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும், உங்கள் கையை அதில் கொஞ்சம் வைங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவருமே வச்சதுக்கப்புறம் அவங்களும் ஸ்கேன் பண்ணாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எரர்னு வருது. என்னை மன்னிச்சிடுங்க சார், மறுபடியும் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பான்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. ஸோ மறுபடியுமே அதே மாதிரி தான் வருது. ஸோ இவங்களாம் இந்த பக்கம் கன்ஃபியூஷனாக பார்த்துன்னு இருக்கும்போது அந்த பக்கம் வந்து ஒரு சீஃப் ஒருத்தர் வராரு. இந்த மாதிரி நம்ம பிரச்சனைன்னு கேட்கும்போது சார் இந்த பக்கம் வந்து பாருங்க, இவரை வந்துட்டு நம்மளால ஸ்கேன் பண்ண முடியலன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவரும் வந்துட்டு அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லையே, எங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவருமே ஸ்கேன் பண்ணுறாரு. ஆனால் பண்ண முடியல. பாருங்க இதை தான் நான் சொல்கிறேன்னு சொல்லும் போது இவருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. இது வந்துட்டு ஒன்றும் மேல் ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒன்றும் எரராக அக்யூர் ஆகல. ஹீரோட பவரை இந்த மிஷினால் மெஷர் பண்ண முடியல. ஸோ அதை தான் இவனுமே சொல்கிறான். ஸோ இவன் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான், அதனால தான் இந்த மாதிரி எரர்னு வருது. இவங்களாம் அதை நம்பாமல் பார்த்துன்னு இருக்காங்க. அப்படின்னா இவர் தான் இந்த கண்ட்ரிலே வந்துட்டு 10வது ஆளான்னு கேட்குறாரு. ஸோ எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ரேங்கை பற்றி தான் பேசுறாரு. ஸோ ஒரு வழியாக நம்பாலும் வந்துட்டு எஸ் ரேங்க்கு வந்துட்டான். இ ரேங்க்லேருந்து வந்துக்கிறான் எஸ் ரேங்க்கு. ஸோ இந்த பக்கம் அண்டர் கில்ட்டை தான் காட்டுறாங்க. அந்த அண்டர் கில்ட்டோட கிராண்ட் மாஸ்டர் ஜோயும் அவரோட மேனேஜரும் இங்கே பேசின்னு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல ஏதோ நடந்துன்னு இருக்கான்ப்பா. ஸோ அதாவது நம்ம சங்கு இருக்கா இல்லையா, அந்த இடத்த பற்றி தான் இந்த மாதிரி அவனும் வந்துட்டு மெஷர் பண்ணியிருக்கானா. ஆனால் அது வந்துட்டு ஏதோ இதுவாக இருக்கான் பற்றி தான் நம்ம ஆளுங்க நம்ம கிட்ட சொல்கிறானுங்கன்றாரு. ஸோ அதாவது ஒயிட் டைகர் கில்ட்டில் அங்கே ஒரு ஸ்பை இருந்தான் இல்லையா, அதே மாதிரி இவங்க கில்ட்டில் இருக்கிற ஒருத்தவனும் அங்கே இருந்துக்கிறான். அவன் தான் இன்ஃபார்ம் பண்ணுறான். இவருமே இந்த மாதிரி பேசின்னு இருக்க. அப்படியா, நிறைய விஷயம் வந்துட்டு வினோதமாக நடக்குது அந்த ரெட் கேட்டில் நடந்த மாதிரி. ஸோ நான் ஒன்று கேள்விப்பட்டேன், அந்த ரெட் கேட்டில் வந்துட்டு யாருன்னே தெரியாத ஒரு அன்னோன் பர்சன் வந்துட்டு காப்பாற்றினானமே அந்த பாஸை டிஃபீட் பண்ணின்னு சொல்லும் போது ஆமாம் நான் வந்துட்டு அந்த இடத்துல தான் இருந்தேன், ஆனால் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கே முழுசாக தெரியாதுன்னு சொல்றாரு. ஸோ இவங்க இந்த பக்கம் பேசின்னு இருக்க. அந்த பக்கம் நம்ம சங்கு இருக்கா இல்லையா, அந்த லாபியில் ரொம்பவே சவுண்டு கேட்குது. என்ன நடக்குது அங்கே, எதனா நடந்திருக்கா, எதனா சண்டையான்னு கேட்கும்போது இல்லை அதான் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே அந்த அசஸ்மெண்ட்டை பற்றி, அதுதான் எதனா நடந்திருக்கும். சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது ஜோயும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நானுமே வரேன், வெயிட் பண்ணு. ஸோ எனக்குமே ஆர்வமாக இருக்குன்னு சொல்கிறாரு. சரி 2 பேரும் அந்த இடத்துக்கு தான் கிளம்புறாங்க. இப்போ இங்கே இருக்கிறவனுங்களாம் வந்துட்டு என்னால் நம்பவே முடியல, இவன் வந்துட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா, இவனோட பவரை மெஷர் பண்ண முடியல. இவன் தான் வந்துட்டு 10வது ஆளா இந்த ஊர்லேயே எஸ் ரேங்க். இவங்களாம் இந்த பக்கம் பேசின்னு இருக்காங்க. ஸோ அந்த மேனேஜர், அதாவது அந்த அசஸ்மெண்ட் பண்ணான் இல்லையா ஒருத்தவன், அவன் வந்துட்டு இந்த மாதிரி என்ன மன்னிச்சிடுங்க, இப்போதைக்கு வந்துட்டு ஒரு எரர் நடந்திருக்கு, அதனால நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா வந்துட்டு உங்களோட ரேங்கை உங்களுக்கு சொல்லுவோம், இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்றாரு. சங்கும் வந்துட்டு சம்திங் ஃபீல் பண்ணுறான். என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு சோயும் அந்த மேனேஜரும் வராங்க. ஸோ இவனுக்கெல்லாம் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க மறுபடியும். இவனுக்கு வந்துட்டு இன்னொரு பேரும் இருக்கு, அல்டிமேட் வெப்பன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சோயை வந்துட்டு சங்க பார்த்துட்டு உண்மைதான், இவனுக்கு வந்துட்டு உண்மையாலுமே நிறைய பவர் இருக்கு, ஸோ என்னால் இதை ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்கிறான். இந்த மாதிரி என் பேர் வந்துட்டு ஜோய் ஜாங்கின், நான் வந்துட்டு அண்டர் கில்ட்டோட கிராண்ட் மாஸ்டர்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு எதனா கில்ட்டை வந்துட்டு பார்க்குறீங்களா, நீங்கள் பிஸி இல்லைனா நம்ம உட்காந்து பேசக்கூடாது, நீ இந்த மாதிரி கை நீட்டி அவன் கிட்ட பேசுகிறான். ஆனால் நம்பால் வந்துட்டு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அசால்ட்டாக கிளம்புறான். ஸோ ஜோய்க்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஸோ அங்கே இருக்கிறவங்களும் வந்துட்டு டே அவன் வந்துட்டு ஜோயே ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறான்டான்ட்டு பேசின்னு இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி ஜோய் வந்துட்டு அவன் மேனேஜர் கிட்ட
டேய் தம்பி, நான் வந்துட்டு அவன்கிட்ட நான் கிராண்ட் மாஸ்டர்னு சொன்னானடா. அதே மாதிரியே அவன் பேர் வந்துட்டு ஜோயின்னு மென்ஷன் பண்ணலான்னு கேட்குறான். நீங்கள் சொன்னீங்க சார், அவன் வந்துட்டு தெரிஞ்சுட்டே தான் போகிறான்னு சொல்கிறான். இவன் வந்துட்டு திமிரு பிடிச்சவன் தான் போல, இவனை பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவனுமே இங்கே பார்த்துன்னு இருக்கானுங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து போயிடறான். ஸோ இவனுக்கு வந்துட்டு இந்தமாதிரி அவன் உண்மையாலுமே பவர்ஃபுல்லான ஆள் தான் போலான்னு பேசினு இருக்கும்போது நம்மளோட ஒயிட் டைகர் கில்ட் லீடரும் வந்துடுறான். அவனுமே இந்த பக்கம் வந்துட்டு அவனோட அந்த மேனேஜர் பையன்கிட்ட பேசினு இருக்கான். எங்கடா அவன் சொல்லும்போது இப்போதான் சார் அவர் போனாரு. ஸோ அவர் போனாரு, நீங்கள் உடனே வரீங்கன்னு சொல்லிட்டு பேசினு இருக்கும்போது நம்ம ஜோயும் இதை பார்த்துறான். ஒயிட் டைகர் கில்ட் வந்துட்டு இங்கே தான் பக்கத்தில் இருக்கு. இவன் வந்துட்டு எதனா வண்டியிலே வந்திருக்கலாம். ஆனால் இவன் வந்துட்டு என்ன பண்ணான்னா அந்த சங்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெறுங்காலில் ஓடி வந்திருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னே ஜோய்க்கும் ஷாக் ஆகிடுது. அப்போனா அது உண்மைதான், அந்த ரெட் கேட்டை க்ளோஸ் பண்ணது இவன் தான். இவனுங்களுமே வந்துட்டு அவனை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இவனுமே இந்த பக்கம் பார்த்துன்னு இருக்கான். ஸோ பெக்கும் வந்துட்டு அந்த பக்கம் பார்த்துறான். ஸோ ஜோய் என்னடா இந்த பக்கம் பண்ணுறான் அப்போனா வந்துட்டு இவனுங்களுமே சங்கை தான் பார்க்க வந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்பாலும் பார்க்குறான். ஸோ இவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே இந்த பக்கம் கிராஸ் ஆயிடறானுங்க. அப்படியே அந்த சீனை அங்கே கட் பண்ணிட்டு நமக்கு நைட்டு காட்டாங்க. ஸோ நம்ம சங்கம் வந்துட்டு இப்போ ஃபேமஸ் ஆகிட்டான் இல்லையா, அவனும் அவங்க அம்மா கிட்ட வந்து உட்காந்து இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் தான்மா, கொஞ்சோண்டு பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த எலெக்சர் ஆஃப் லைஃப் வாங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக எங்கள் கூட வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு இவனுமே இந்த பக்கம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புறான். அப்படி அவனும் இந்த இடத்த விட்டு போகும்போது அந்த மேனேஜர் பையன் இங்கே வந்துடுறான். வெரி சர்வேலன்ஸ் டீமில் இருக்கவங்களாம் அண்டர்ஸை கவனமாக வாட்ச் பண்ணணும், நான் வந்துட்டு அதை பண்ணாமல் விட்டுட்டேன், ரூலை பிரேக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இப்போ வந்துட்டு என்னையும் நீங்கள் கண்ணு காணிக்கிறீங்களா, எனக்கும் வந்துட்டு சர்வேலன்ஸ் டீம்லாம் வேணுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் வந்துட்டு கிரிமினலாக தான் அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுவாங்க. சர்வேலன்ஸ் டீம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அண்டர் சம்மந்தப்பட்ட இன்சிடென்ட்டை மட்டும் பார்க்குறது தான். ஆனால் வந்துட்டு எங்களாலே அதை டீல் பண்ண முடியாமல் அந்த அண்டர் வந்துட்டு எஸ் ரேங்க்ல இருந்தானா எங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சங், இங்கே பாருங்கன்னு சொல்லும்போது யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா ஹன்கி தான் வராரு, த சேர்மன் ஆஃப் ஹண்டர் அசோசியேஷன். ஸோ அவருமே பார்த்துட்டு உன்னை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம்பா, நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாமான்னு கேட்குறாரு. ஸோ இவங்களுமே இந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி சேர்மன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்த்துக்கள் பணி எஸ்ராங்க் ஆனதுக்கு. நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி யாருன்னா பவர்ஃபுல்லான ஆளுங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள எங்கள் கில்ட்டில் இருக்கிறத பற்றி நாங்கள் பேசினு இருப்போம். ஸோ எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறத பற்றி நாங்கள் பேசுவோம். ஆனால் சோகம் என்னன்னா எங்கள் கில்ட்டில், அதாவது எங்கள் அசோசியேஷனில் நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு ஸ்கில்லாம் இல்லைப்பா. எங்களால் லார்ஜ் கில்ட்டு கூட சண்டை போட முடியல, பணத்துலையும் சரி புகழ்லையும் சரி. அவங்க வந்துட்டு எங்களோட எப்பயுமே முன்னிலையில் இருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மேனேஜர் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் வந்துட்டு டாப் லெவல் அண்டர் தான், ஆனால் இவருக்கு வந்துட்டு வெறும் ஏ ரேங்க்ல தான் இருக்காருன்னு சொல்கிறாரு. சரி, நான் நேராக பாயிண்ட்டுக்கே வரேன்ப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னா நீ பேசாமல் எங்கள் கில்ட்டுக்கு வந்துடான்ட்டு பட்டனு போட்டு உடச்சிடுறாரு. ஸோ இவனுமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடறான். ஸோ இந்த மாதிரி நான் உனக்கு வந்துட்டு ஒரு கீ பொசிஷன் கொடுக்குறேன்ப்பா என்னோட அசோசியேஷனில். ஸோ நீ வந்துட்டான் உனக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த ஊரில் நல்லா வாதாடுற வக்கீலுங்களா இருக்காங்களே, அவங்களாம் ஒன்றும் வந்துட்டு கவர்மெண்ட்டோட ஆளுங்க இல்லை. மேஜிக் பிஸ்கெட் வந்து மக்களை காப்பாத்துறாங்க இல்லையா அண்டர்ஸ், அவனுக்கு தான் வந்துட்டு கவர்மெண்டோட ஆளுங்க. உனக்கே தெரியும் இந்த ஊர்ல வந்துட்டு மொத்தம் 5 கில்ட் இருக்கு. 5மே வந்துட்டு பெரிய பெரிய டைனோசருக்கு சமம். ஒன்னு ஒரு கில்ட்டு கிட்ட இருந்து அதை பாதுகாத்து வந்துன்னு இருக்கு. ஆனா நீ வந்துட்டு அந்த 5 கில்ட்டுல எதுலயாச்சும் போய் ஒன்னுத்துல சேர்ந்தாலும் அந்த பேலன்ஸே வந்துட்டு டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். ஆனா நாங்க அப்படி இல்லை. இந்த அண்டர் அசோசியேஷன் வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது நேஷனுக்கு. நீ என்ன சொல்றப்பா எங்க கூட வந்து சேர்ந்துறியான்னு கேட்கும்போது ஸோ சங்கும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். இது வந்துட்டு உண்மையாலுமே நல்ல ஆஃபர் தான். ஸோ சேர்மன் கோக்கும் வந்துட்டு ரொம்பவே நல்ல ரீச் இருக்கு. எஸ்பெஷலாக வந்துட்டு ப்ரெஸ்ஸு கூடயும் கவர்மெண்ட் கூடயும் ரொம்பவே தொடர்பில் இருக்காரு. அதே மாதிரி இவரோட பவர் வந்துட்டு நம்மளால கண்ணிக்கவே முடியாது. இவர் தான் இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் எஸ் ரேங்க் கண்டரா அவரோட பவரை அவேக்கன் பண்ணது. ஆனா இவரோட பிசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 18+ மாதிரியே தெரியாது. ஸோ கொஞ்சோண்டு வந்துட்டு சின்ன வயசு பையன் மாதிரி தான் இருப்பாரு. ஸோ சின்ன வயசு பையன் இல்லை, சின்ன வயசு ஆள் மாதிரி தான் இருப்பாரு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். ஸோ இந்த பக்கம் கோவும் வந்துட்டு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஸோ இல்ல என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. சேர்மன் கோவும் வந்துட்டு ரொம்பவே சோகமாயிடுறாரு. ஸோ அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே பணத்துக்காக தான் ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சங்கு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்துட்டு ஸோ நான் வந்துட்டு சண்டை போடணும், டஞ்சன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் நான் போவேன்னு சொல்றான். இதை கேட்டோன்னே இவருக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அவன் கண்ணை அவர் நோட் பண்றாரு. ஸோ நோட் பண்ணும்போது அவன் வந்துட்டு பொய் சொல்ற மாதிரி தெரியல இவருக்கு. ஸோ இவருக்கு வந்துட்டு ஹார்ட்ல ஒரு மாதிரி சென்சேஷன் ஆகுது. ஸோ அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஆனதே இல்லை, நான் இவன் சொன்ன பதில இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், என் ஆர்ட் வந்துட்டு ஒரு மாதிரி நாய்ஸ் பண்ணுது, ஸோ இது எனக்கு வந்துட்டு உண்மையுமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ லைட்டாக சந்தோஷப்படுறாரு. நான் வந்துட்டு 20 வயசு இல்லை ஒரு 10 வயசு இருக்கும்போது யாருன்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நானும் இப்படி தான் பதில் சொல்லியிருப்பேன். சரிப்பா எனக்கு நீ சொல்றது புரியுது, நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவருமே விட்டுறாரு. ஸோ சங்கு வந்துட்டு அப்படின்னா சரிங்க, என் பாப்பா வந்துட்டு வீட்டில் தனியாக இருப்பானா இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இவனுமே இங்கேருந்து கிளம்புறான். ஸோ அப்படியே இப்போ நம்ம சங்கு என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு மோஸ்ட்டாக டி ரேங்க் இல்லை இ ரேங்க் டென்ஷன் தான் இருக்கும். அதனால இவனோட பவரை வந்துட்டு இவனால் டெவலப் பண்ண முடியாது. அதே மாதிரி இவனை மாமியும் வந்துட்டு இவனால் காப்பாற்ற முடியாது. ஸோ அதனால தான் இவன் வந்துட்டு நான் வரல சார்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம டாங்ஸாவை அடிச்சு பொட்டலம் பண்ணி வச்சிருக்காங்க. இவனை கூட அடிக்க முடியுமான்னு யோசிச்சோம். இப்போ இவனையே அடிச்சு ஒருத்தவங்க பொட்டலம் கட்டி வச்சிருக்கான். ஸோ இந்த இடத்துக்கு ஒரு சீஃப் ஒருத்தர் வராரு. ஸோ அவருமே என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா
அந்த ஹில்ஹான் சங் இருக்கான் இல்லையா, ஸோ சங்கோட அப்பா, அவன் உண்மையாலுமே மேஜிக் பீஸ்டான்னு கேட்கறாரு. இந்த நிலைமையை பார்த்துமா நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்கன்னு அவன் சொல்ல, சரிப்பா நீ உன்னோட ரெக்கவரில் ஃபோக்கஸ் பண்ணு, நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. டாங் சாங் வந்துட்டு இப்போ அந்த நாய் எங்க இருக்கிறான்னு கேட்கறான். ஸோ இவருமே என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதை தான்ப்பா பார்த்துன்னு இருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு டவுட் தான்ப்பா, உன்னை வந்துட்டு அடிக்க முடியுமா நாங்கள் யோசிச்சோம், ஆனால் ஒன்னையே ஒருத்தன் வந்துட்டு பொட்டலம் கட்டி வச்சிருக்கான், அவனை எங்களால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுமா கூட்டின்னு வர முடியுமான்ட்டு தெரிலன்னு சொல்லிட்டு அவனுமே இந்த இடத்த விட்டு போயிடுறான். ஸோ டாங் சாங் வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். ஸோ அவன் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். டாங் சாங் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நீ இந்த மாதிரி என் குடும்பத்துக்கிட்ட இருந்து தள்ளியாரு. ஸோ அதாவது இவன் சொல்லியிருப்பான் இல்லையா போன எபிசோட்ல, இவன் வந்துட்டு உன்னோட பையன் செத்துட்டான்டான்னு சொல்லியிருப்பான். ஸோ அதான் செத்துட்டான்னு சொன்னதுக்கே இவன் வந்துட்டு இந்த அடி அடிக்கிறான். ஸோ இவனை தூக்கி போட்டு சொருவிட்டு, இந்த மாதிரி நீ என் குடும்பத்துக்கிட்ட இருந்து தள்ளியே இரு, ஸோ அதுதான் உனக்கு நல்லது. நீ வந்துட்டு எதனா ஏடா கூட வேலை பார்த்துன்னு இருந்தேன்னா உன்னை வந்துட்டு சாவால கூட என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதுன்ட்டு மாசா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ இவனுமே வந்துட்டு அதை யோசிச்சுன்னு இருப்பான். நான் வந்துட்டு இந்த அளவுக்கு மட்டமா ஒருத்தன் கிட்ட தோத்துருக்கேனா, சாவால கூட என்னை காப்பாற்ற முடியாதுன்ட்டு ஒருத்தன் எப்படி முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ரொம்பவே ஆக்ரோஷமா இவன் இந்த பக்கம் வந்துட்டு யோசிச்சுன்னு இருக்கான். ஸோ இந்த பக்கம் சங்கம் வந்துட்டு ஆர்டிஃபேக்ட்ஸை பத்திட்டு ரிசர்ச் பண்ணின்னு இருக்கான். ஸோ இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு மனுஷங்க செய்யறது தான். ஆனால் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் கியர் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக இருக்கிறவங்களால செய்ய முடியாது. இதை வந்துட்டு நம்மளால ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு என்ன வேணால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது சங்கு வந்துட்டு ஒரு சில நேரத்துலாம் சண்டை போட கத்தி எடுக்கிறான் இல்லையா அவனோட இன்வெர்டர்லேருந்து. ஸோ அது மாதிரி தான் இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இவன் எதுக்கு இதெல்லாம் தேரான்னு பார்த்தீங்கன்னா, அந்த டஞ்சன் உள்ள போகும்போது சண்டை போடுறதுக்காக தான். ஸ்பியர் ஆஃப் அவர்ஸ்னு ஒரு மேஜிக் டூலாக அவனோட இன்வென்டரியில் வச்சிருப்பான். ஸோ இதை நம்ம வித்துட்டு நம்ம வேற எதனா நல்லதாக ஒன்று வாங்கியிருப்போம். ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு பவர் அப் பண்ணி அங்கே இருக்கிறவங்க கூட சண்டை போட்டால் நமக்கு உண்மை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு பார்த்துன்னு இருக்கான். வாங்கறது கூட பிரச்சனை இல்லை. இப்போ மெயின் பிரச்சனை என்னன்னா, ஒரு ரேங்க்ல இருக்கிறவன் எப்படி இந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஒரு டூலை வாங்கினா. ஸோ அதை தான் வந்துட்டு மக்களும் ப்ரெஸ்ஸும் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால நம்ம அதுக்கு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணின்னு இருக்கான். ஸோ அப்படி பார்த்துன்னு இருக்கும்போது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மைனிங்க்கு ஒரு ஆளுங்க வேணும். ஸோ இவனுமே அதை பார்த்துட்டு அப்படின்னா ஓகேப்பான்னு சொல்லிட்டு அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் சேர்மன் கோவம் வந்துட்டு சங்கை பற்றி பார்த்துன்னு இருக்காரு. ஸோ என்ன பையன் வந்துட்டு குழந்தை மாதிரி இருக்கான். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த பையன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு ஈக்குவலாக வர மாதிரி இருக்கானே. ஸோ இவன் வந்துட்டு உண்மையுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக மாதிரி இருக்கான் இந்த 4 வருஷத்தில். அதே மாதிரி ரொம்பவே ரைட் பண்ணியிருக்கான். ஸோ ரொம்பவே அவனை ட்ரெயின் பண்ணியிருக்கான். இவன் வந்துட்டு எதனா ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்ணியிருக்கானான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை சார், வந்துட்டு நிறைய தடவை இன்ஜூரி ஆயிருக்கான். ஸோ அந்த டபுள் டென்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த இன்சிடென்ட்லாம் நடக்க ஆரம்பிச்சிக்குது வித்தியாசமா. அவனோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்கும்போது இப்போ சங்கு வந்துட்டு அண்டர் கில்ட்டோட ரைட் டீமுக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். அப்படின்னா நேற்று அவன் சொன்னது எல்லாமே வந்துட்டு சும்மா என்னை ஏமாத்தவா. ஸோ என்னையும் ஏமாத்திட்டான். இந்த காலத்தில் காசு தான் முக்கியம்ட்டு இவர் இந்த பக்கம் பார்த்துன்னு இருக்க உடனே அவர் வந்துட்டு இந்த மாதிரி அவன் வந்துட்டு மைனிங் டீம் கூட போயிருக்கானா சார்னு சொல்லும்போது, என்னது மைனிங் டீமா, இவனை உண்மையாலுமே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ ரொம்பவே வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு இவருமே இவனை பார்த்துன்னு இருக்காரு. அந்த இடத்தோட ஹெட்டும் இந்த மாதிரி பாருப்பா, நீ வந்து ரேங்க்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, இந்த மாதிரி எந்த பீஸ்டும் வரலாம் மாட்டான், சண்டைலாம் இருக்காது, உள்ள போகிறோம் எல்லா ஸ்டோனையும் வந்துட்டு மைன் பண்ணுறோம், இடத்த விட்டு வந்துனே இருக்கோம், அவள் தான் புரியுதாப்பான்னு சொல்கிறான். ஸோ இப்போ இவங்க மைனிங்ன்றாங்க இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டஞ்சன் உள்ள பீஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ கமெண்டர்ஸ்லாம் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீஸ்ட்டை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதாவது அடையாளங்களை மட்டும் போட்டு தள்ளிடுவாங்க. பாஸை வந்துட்டு அங்கேயே விட்டுருவாங்க டிஸ்டர்ப் பண்ணாமல். ஸோ இவங்க கிளியர் பண்ண இடத்துல இருந்துட்டு ஸ்டோன்ஸு என்னென்ன எசென்ஷியலான டூல்ஸ்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாமே எடுத்துன்னு வந்துடுவாங்க. அதனால் இவங்க கொஞ்சோண்டு ரிச் ஆவாங்க. ஸோ அதேமாதிரி கெல்ட்டியும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோல்ஜர்ஸ்க்கும் காசு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இதோட மெயின் ரீசனே. உள்ளே வந்துட்டு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் சோய் தான் இருக்கான். ஸோ அவன் ஒரு சொடக்கு போட்டு அவன் ஃபயர் பாலை வெளியே எடுத்துட்டு அங்கே இருக்கிற பீஸ்ட் எல்லாருமே போட்டு தள்ளிடுறான் ஒரே சொடக்கில். ஸோ நான் என்னோட பவரை கொஞ்சோண்டு தான் யூஸ் பண்ணேன், அதுக்கே அவனுங்களாம் சாம்பல் ஆயிட்டானுங்க. சரி வா நம்ம இங்கேருந்து போவோம், கொஞ்சோண்டு நான் இருந்தால் நம்ம குரூப்பில் சென்சிட்டிவான மூக்கு வச்சுன்னு ஒருத்தவ இருக்கா. ஸோ கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குமான்னு சொல்கிறான். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் தான் இருக்காங்க. ஸோ சங்கும் வந்துட்டு ஜோயை பார்த்துட்றான். இவன் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல் தான் இவன். ஏன்னா நேற்று என் கூட வந்துட்டு பேச ட்ரை பண்ணும் போதே நான் சென்ஸ் பண்ணேன். ஸோ ஒரு ரேங்க் டஞ்சன் உள்ள போயிட்டு ஸோ சுற்றி இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் கொண்டு வரது ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கான். ஸோ இவங்க தான் வந்துட்டு ஹண்டர் கில்ட்டோட வைஸ் கில்ட் மாஸ்டரு. ஸோ இவங்களும் வந்துட்டு எஸ் ரேங்க் கண்டர் தான் 9th ரேங்க் இவங்க இந்த கண்ட்ரிலே செலக்ட் ஆனதில். அவங்கள பற்றி பார்த்துட்டு அழகாக ரசிச்சுக்கின்னு இவங்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கா. ஸோ நான் வந்துட்டு யாருமே இந்த அளவுக்கு வந்துட்டு சென்ஸ் பண்ணதில்லைன்னு பார்த்துன்னு இருக்கும்போது ஸோ அவங்களுமே வந்துட்டு நம்ம ஹீரோவை சென்ஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஏதோ உணர்ந்தனே. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஒரு செகண்டு சேர்மனுக்கும் இந்த பக்கம் போன மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சங்கோட பவர் வந்துட்டு எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் ஆகிருக்குன்னு காட்டுவாங்க. ஸோ அதாவது இவங்க வந்துட்டு ஜோய் கூட கம்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சேர்மன் கோ கூட தான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. வந்துட்டு அப்போனா நான் வந்துட்டு ஏதோ தப்பாக நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ சங்கம் வந்துட்டு இவங்க உண்மையாலுமே ரொம்ப பவர்ஃபுல் தான், என்னை வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே போகிறான் மைண்ட் பண்ணுறதுக்கு. எல்லாருமே இந்த பக்கம் வந்துட்டு மைண்ட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அப்போ சங்கம் பார்த்துன்னு இருக்கான். உள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு ரேங்க் டென்ஷன் பாஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் பார்த்துன்னு இருக்கான். இந்த மாதிரி அது வந்துட்டு இவன் முன்னாடி டிஃபீட் பண்ணியிருப்பான் இல்லையா வல்கன் மேட்டிஸ் அந்த டீமன் கேஸ்டரில், அவங்கள விட இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான்.
இங்கே இருக்கிற கும்பலும் வந்துட்டு பேசிக்கிறானுங்க. இந்த மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, ரேங்க்ல இருக்கிறவங்கலாம் எதுக்கு தான் கொண்டு வரானுங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம சங்க பற்றி தான் பேசினு இருக்கானுங்க. ஸோ சங்கமே வந்துட்டு எங்கே போனாலும் சரி, இன்னும் ஆனாலும் சரி, லோயர் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு இவனுமே முன்னாடி போகிறான் மைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி போகும்போது அங்கேருந்து ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு டேய் நவுந்து போடான்னு சொல்கிறான். ஸோ நம்பாலும் வந்துட்டு லைட்டாக முறைச்சி தான் பார்ப்பான். இவன் பயந்துட்டு நீ வந்துட்டு தப்பா எடுத்துக்காதப்பா, நான் வந்துட்டு தெரியாமல் பேசிட்டேன், நீ போவா நான் ஓரமாக போகிறேன்னு சொல்லிட்டு இவனுமே அந்த இடத்த விட்டு நவுந்து போகிறான். இவன் உண்மையாலுமே வந்துட்டு ரேங்கான்னு சொல்லிட்டு இவனுக்கும் நம்ப முடியாது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சங்கு வந்துட்டு அவன் சட்டையெல்லாம் கைட்டி போட்டுட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அப்போ அவனை கூட்டு வந்துருப்பார்ல ஹெட், அவரும் அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உண்மையாலுமே ரேங்க் தானா, அவன் உடம்ப பாருங்களா, அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. ஸோ வந்தது நல்லதுதான் சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் பார்த்துன்னு இருக்க. சரிப்பா பிரேக் டைமு, எல்லாரும் போயிட்டு சீக்கிரமா சாப்பிட்டுவாங்க, கொஞ்ச நேரம் நமக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்றாரு. ஸோ இவரும் சங்கம் வந்து கூப்பிடும்போது இல்லை நீங்கள் போங்க, நான் இதை மட்டும் முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறான். சரி ரொம்ப தூரம் உள்ள போயிடாதா, அப்போ ஆபத்தாயிடும், நீ வந்துட்டு மைண்ட் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. ஸோ இவங்களும் இங்கே வந்து பாருங்க, நம்மளால வந்துட்டு மைண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்ச நேரம் வித்தியை போட்டு அந்த ஆக்ஸை தூக்கி போட்டுட்டு சரி எப்பாடா ஒரு வழியா எல்லாரும் போய் தொலைஞ்சானுங்கடா, நமக்கு வந்துட்டு ½ hour டைம் இருக்கு. ஸோ அந்த கேட்டுக்கு பின்னாடி தான் அந்த டென்ஷன் இருக்கு. ஸோ தலைவன் அதை ஃபீல் பண்ணிடுறான். இதை என்னால் டிஃபீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் வந்துட்டு அதை டிஃபீட் பண்ணிட்டேன்னா இந்த கேட்டு க்ளோஸ் ஆகிடும், இது வந்துட்டு இந்த அண்டர் கில்ட்டுக்கு ரொம்பவே பெரிய லாஸ் ஆகிடும். இவனை வந்துட்டு சண்டை போட ரெடி ஆகிட்டு உள்ள போக பார்க்குறான். ஸோ உடனே வந்துட்டு நீங்க என்ன பண்ணின்னு இருக்கன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு குரல் வருது. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் தான் வந்திருக்காங்க. ஸோ இவனுமே ரொம்ப ஷாக் ஆயிரான். டேய் நான் கேட்கறேன்ல நீங்க என்னடா பண்ணின்னு இருக்கன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்ல வச்சாம்பாரு ட்விஸ்ட்னு சொல்லிட்டு பயங்கரமா முடிச்சுக்கிறாங்க. ஸோ நம்மளால வந்துட்டு வசமா மாட்டிக்கலாம். ஸோ அந்த பக்கம் வந்துட்டு டீமனு, இந்த பக்கம் வந்துட்டு அழகான பொண்ணு. ஸோ இப்போ என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.